என் பையன் பிரபு ஃபுல்லாக பேசிட்டார். பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார். இதை சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க அந்த கண்ணாடியை. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பிரபு, பார்த்துக்கோங்க. அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. டிகே எத்தின் 2 கேமராமேன், எக்ஸலண்ட் கேமரா ஒர்க், அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஸ்ரீகணேஷை சொல்லிகிட்டே இருப்பேன். சில பேர் கேட்பாங்க, நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை, ரொம்ப நிறைய என்ன ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ், க்ளோரிஃபைட் ஷாட், பெரிய ட்ராலி, க்ரெயினு, ட்ரோன்ஸு இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க. பட் த ஸ்டோரி இஸ் வித்தின் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ். அது எப்படி காமிக்கணுன்றது இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி 2 பேரும் எடுத்திருக்கீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும், அந்த ஸ்பேஸுக்குள்ளே எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான், இந்த ஸ்பேஸுக்குள்ளே நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்றது அங்கேருந்தே கேமராவுக்கு வந்து இட் ஸ்டார்டட் கிக்கிங் இன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும். ஏன்னா தேவயானி வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் தேர், வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமான கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க. பார்ட்லி ட்ரூ, எஸ். என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதனால் அருண் விஸ்வா வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து, திஸ் இஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி. இப்போ நினைக்கிற மாதிரி 4 சாங்கு 4 ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல், இந்த ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைரியத்திற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதனால் நீங்கள் பாராட்ட மழை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம். இப்போ அட்லீஸ்ட் திருநெல்வேலி, மதுரை, தென் வி வென்ட் டு திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு. எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி, என்னுடைய வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முதல் எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான். அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலி நான் வந்து ப்ரெஷ் ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன் நான், ரைட் ஃப்ரம் மை 40 years ஆஃப் மை கேரியர். ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த படம் பார்த்தோன்னே அவங்க சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம கையில் கிடையாது. வி கிவ் அ குட் ப்ராடக்ட், தென் ஹவு தே அப்ரிஷியேட் இஸ் தேர் ப்ராகரேட்டிவ். அவங்க என்ன வேணால் அவங்க யூஸ் இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகுமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ரிலேட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவன் ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர் இல்லை லீக் வாங்கின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறத வந்து செய்யணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தால் அவருக்குன்னு பார்த்தேன். ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ. அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன், இப்படியே பிடிச்சிக்கல, அப்படி தான் வச்சுருக்கான்னு தெரில. ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாரு தெரில, அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் உருவம் அப்படி தான், இப்படியே இருக்கார் அவர், மனோபாலா மாதிரி. அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோசர் டு இட் ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைக் இட். ஏன்னா ஒய் ஐ லைக் இட்னா, இது போல் படங்கள் சொல்லணும்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து ஸ்ரீ ஹஸ் டெஃபினெட்லி சக்சீடட். நான் அவரை பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் த டைரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டே அந்த யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானு தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடையாது. அப்புறம் வந்து மானிட்டர்கிட்ட ஒருத்தர் அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார். கூப்பிட்டாங்க, அவர் தான் டைரக்டர். அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார். அதே மாதிரி தான், அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டார்னா யாராலையும் பேச முடியாது, அந்த அளவுக்கு இருந்தார். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. அதனால் ஜாலியாக இருந்து போனாங்களாம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் என் அன்பு சகோதரர் அமிர்த், மியூசிக் எக்ஸ்டென்ட் மியூசிக். அவன் வந்து இது வந்து லைஃப், இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான். நான் கேட்டு இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சுன்னு சொன்னார், அந்த வாட்ச் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். தட்ஸ் அ லவ் ஐ ஹேவ் ஃபார் யூ. ஏன்னா அவர் சொன்னார், நீ கட்டிருக்க வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னாரு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ செட் ஓகே, யூ டிசர்வ் டு ஹேவ் தட் வாட்ச். அண்ட் இஸ் மியூசிக் ஸ்கோர் வந்து உண்மையிலே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி. கடைசியில் வந்து அந்த காரில் வந்தீங்கன்னா படம் பார்த்துட்டாலும் சொல்கிறேன், இல்லாட்டி என் அன்பு மகன் பிரபு ஸ்பாய்லர் அப்படின்றவார். ஏதாச்சும் உணர்ச்சி வச்சு பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது. இப்போ அது மாதிரி லாஸ்ட் ஷாட் வந்து இறங்கினோட காரில் வந்து ஜெயண்டிக் பில்டிங்,
பார்த்த உடனே சைலண்ட் ஆயிடுச்சு. ஒன்லி வின் சவுண்ட். He never scored music over there. Really, hats off to you. Now, that is where a music director knows where to start playing. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி இது ஒரு லைஃப் இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்குன்னா டெஃபினெட்லி இட் கோஸ் டு ஹிம். அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் யூ கிரேட் இன்னிங்ஸ் டு பிளே லைக் சுப்மன் கில். இப்போ பார்த்தா நீங்கள் தோனி ராகுலோட பெரிய ஆளான மாதிரி இருக்கு எங்களுக்கு. சுப்மன் கில் பேர். ஸோ அது ஒன்று. தென் அஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன், இங்கே சொல்லிட்டேன். தென் ஐ ஷுட் கம் டு தேவயானி. தேவயானி ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட். இப்போ வந்து டைரக்டர் நல்லா பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு. அந்த தேவயானி நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி கால் ஷீட் கொடுத்துட்டோம். அது வந்து அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிச்சிட்டோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அண்ட் வென் தேவயானி இஸ் கோயிங் டு டைரக்ட். நான் ரெடி, நான் நடிக்க தயார். அப்புறம் அருண் விஷா ஒரு படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன். அது உண்மை. ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கனால இதுக்கான லவ்லி சாம். அவர் நடிக்கலாம், அவரும் நடிக்கலாம். நீங்கள் இயக்கணக்கெலாம் நடிக்கிறாங்க, நீங்கள் நடித்தா என்ன நல்லா இருக்கு அவர். அதனால் எங்கள் படத்துக்கு அடுத்த படத்துக்கு எங்களை சார்ஜ் கொடுக்காம விட்டாதீங்க. 2 படம் எடுத்த பிறகு நடிங்க. அப்புறம் சித்தார்த், நான் அப்படி லைனில் வந்துடுறேன். சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட், இன்டெலிஜென்ட், வண்டர்ஃபுல் காய். என்னை பொறுத்த ஃபஸ்ட்டு நிறைய ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுவார். ஒன்றாங்க இப்போ அவ்வளோ அறிவு நமக்கு கிடையாது. என்ன பண்ணலாம், சரி மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஏதாச்சும் பேசணும். சரி புத்தகத்தெலாம் படிக்கணுமா, இன்னெல்லாம் ரெஃபர் பண்ணோம், என்சைக்ளோபீடியா போயிட்டு எல்லாம் கற்றுக்கணுமா, ஒகேபுலரி தெரிஞ்சுக்கணுமா, இந்த அளவுலாம் திங்க் பண்ணிட்டு போனால் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை அவருக்கு இருக்குது. உடனே ஏதாச்சும் பேச தப்பாக வர மாதிரி இருக்குது. சாரிடா பிரபு, இட்ஸ் அ ஃபேமிலி சார், ப்ளீஸ்ப்பா. நான் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணல. நாங்கள் நார்மலாக ஒரு 3 BHK குடும்பம் மாதிரி தான் எங்கள் கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ வெரி லைவ்லி பர்சன், வி என்ஜாய்ட் ஒர்க்கிங். இங்கே இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கனாலே தெரியும் வை அட்லீஸ்ட் அவர் எஃபர்ட் ஹஸ் கல்மினேட்டட் இன்டு அ குட் ஃபிலிம்னு நினைக்கலாம். ஏன்னா அது தைரியமாக சொல்லலாம். ஏன்னா தி காம்ராட்ரி தட் வி ஆல் என்ஜாய்ட், அதுவும் சித் அண்ட் டெஃபினெட்லி பீங் அ டைரக்டர் மெட்டீரியல் கிவன் சித்தாலாம் கொடுத்த பிறகு அண்ட் 2 பேருக்குள்ளே பேசிக்குவோம். கணேஷ்கிட்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த் தான் போய் சொல்லுவேன். சித்தார்த்து கணேஷ்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவார், நீங்கள் சொல்லுங்கள் பஸ், யூ ஆர் த ரைட் டு கோ அண்ட் சைட்டுன்னு வர்றாரு. அவருக்கு தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும். யூ ஆர் த ரைட் டு சைட்டு. நானும் போய் சொல்லுவேன், ஐ டேக் ஒன்லி 5 minutes. ஓகே கணேஷ், இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா, சரி சார் நல்லா இருக்குது சார், சொல்லிடுங்க சார். ஆமாம், அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலான்னு போய் நிற்பேன். கேமரா செட் பண்ணுற டிகே இப்போ அவருக்கு நடக்கும் போது திடீர்னு ஓடி வர 1 செகண்ட், எனக்கு என்ன சார் நான் எழுதிங்கிறதே படித்து சொல்லிடுங்க சார். அதான் நான் ஸ்வீட்டாக டிக்டேட்டர்னு சொன்னேன். ஒன்று முதலே சொல்லியிருக்கணும். நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசலான்னு சொல்லி எழுதிடா, இல்லை சார் நல்லா இருக்கு, பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் செய்யுங்கன்ட்டார். ஸோ அந்த கன்வெக்ஷன் அந்த மாதிரி நான் சித்து முதலே சொல்லியிருக்கலாம். சித்துன்னு சொல்லுவேன், நீ சொல்லி அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டார், சொல்கிறத செய்யலான்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களே போய் சொல்லிடுங்கன்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி நல்ல மனசுல சித்தார்த்துக்கு. ஸோ எவ்ரிவேர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சித்தார்த்து என்னை பற்றி சொன்னார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மெனக்கடல் எல்லாம் ಈ ಹ್ಯಾಡ್ ಆಸ್ ಅನ್ ಆರ್ಟಿಸ್ಟ್. ಆ್ಯಂಡ್ ದೆನ್ ಅಫ್ಕೋರ್ಸ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಚೈತ್ರ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ತಮಿಳು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஓகே, நெக்ஸ்ட் டைம் டப்பிங் பண்ணியிருக்கேன், அதான் பிரமாதம். கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே ஷி ஹஸ் டன் வெரி வெல். அதாவது ஒரு ரியாலிசத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க, ரியாலிசத்துக்கு பக்கத்துலேயே அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்லப்பட்டதோ அந்த கதை அதுக்கு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை. ஐம் ஷுர் ஷி இஸ் கோயிங் டு ரீச் கிரேட் ஹைட்ஸ். அப்புறம் அஃப்கோர்ஸ் மீதா, எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மர். அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒரு சீனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம், அவ்வளோதான். ஐ வாஸ் ரீடிங் அ டாப் ஆக்டர் ரீசன்ட்லி, when there is a monologue, don't think there is nothing else, you can rest or you take a break. மோனலாக்னா பெரிய வசனம் தனிப்பாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது 4 ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தால் உங்களுக்கு அது பிரேக்குன்னு எடுத்துக்காதீங்க. வாட்ச், ரியாக்ட் அண்ட் வாட் எவர் யூ கேன் டூ வித்தின் த அந்த சீனுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள். கிவ் யுவர் ரியாக்ஷன்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் த மோனலாக் அப்படின்னு சொன்னப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நடிக்கும் போது வி ஆர் ஜஸ்ட் அந்த இமோஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. தட் சீன் வாட்ச் பர்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பார்க்காதவங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்பாய்லர், பிரபு நாட் ஸ்பாய்லர்.
அதனால் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க. வெரி தி ஃப்ரஸ்ட்ரேஷன் தட் ஷி ஹேட் an empowered woman மாதிரி ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ். ஷி டிட் இட் வெரி வெல். ஸோ என்டையர் குரூ காஸ்ட் எல்லாருமே. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல். என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில், சித்தார்த் வாழ்க்கையில், இங்கே இருக்க பலரின் வாழ்க்கையில் உங்களுக்காக கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது எவ்ரிபடி ஹேட் அ வெரி வெரி ஸ்மால் பிகினிங். நான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்க எல்லோரும் எனக்கு தெரியும். பிரகாஷ் முடிச்சிட்ருக்கனால அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை நார்மலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க சாப்பிட்ட பிறகு. உண்ட மயக்கத்தில் சாஞ்சிருப்பீங்க. நீ தியானத்தில் இருக்கீங்கன்னு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் தெரிஞ்சு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அதனால் ஸோ ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் யூ சப்போர்ட்டட் மீ அஸ் அ பர்சன் அண்ட் நவ் யூ ஆர் சப்போர்ட்டிங் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் த எஃபர்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது. அந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க. நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எஸ், தட்ஸ் அ குட் ஃபிலிம் டு கோ அண்ட் see. யூ மேக் யுவர் ஓன் டிசிஷன் சொன்னதுக்கு மீண்டும் ஒரு என் சிறந்த தாழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பவரை உயர்ந்த தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much. So coming to the captain of the ship, ஷரத் சார் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ப்ரீ ரிலீஸோட ப்ரொமோஷன்ஸில் வந்துட்டு கணேஷ் சாரோடைய அந்த பாடி லாங்குவேஜ் இல்லைனா சார் பேசுகிறத வந்து எல்லோரும் கவனித்தோம். பட் பெரிய டாஸ்க் மாஸ்டர். டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், காஸ்ட், க்ரூ, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அவருக்கு என்ன வேணும் அது கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து வாங்கிக்காமல் விட மாட்டார் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஷரத் சார் இன்றைக்கி வந்து அதுக்கு ப்ரூஃபாக வந்து ஒரு டெஸ்டிமனியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், அருண் விஸ்வா வந்து ஷரத் சார் கிட்ட அவருக்கு BMW கார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் சைத்ரா வந்து வீடு நான் கேட்டேன். சரி, இன்னொரு காரு நான் வந்து சார் உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது சார். சார் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த மேடையில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓகே, தேங்க்யூ, கங்க்ராட்ஸ் டாம்ரு.